வணக்கம். கரூர் சம்பவத்த பத்தி நெறைய பேர் பேசிட்டாங்க. பட் எனக்கு பெர்சனலா சில கொஸ்டின்ஸ் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கிட்ட கேட்கணும்னு தோணுது. ஒரு 3 விஷயம் தான் கேட்கணும்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, தனக்கு பாதுகாப்புக்கு Z+ புரொடக்ஷன்ஸ் கேட்கறாரு. பவுன்சர் தனியா காசு குடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிறாரு. தன்னை பார்க்க வந்த ரசிகர்களுக்கும், தொண்டர்களுக்கும் மட்டும் ஏன் அவரோட பவுன்சர்லேருந்து ஒரு 4 பேர கீழ இறக்கி என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு பார்க்க வைக்க முடியாதா அவரால? இல்ல தன்னை பார்க்க வரவங்க லேட் ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு தண்ணியோ, இல்ல ஏதாவது சாப்பிடுறதுக்கு ஏதாவது குடுக்கணும்னு கூடவா அவருக்கு தோணல? கொஸ்டின் வந்து இப்ப இந்த கரூர்ல 40 உயிர் போனது மட்டும் இல்ல. ஒரு டைமும் ஒரு மாநாடு நடத்தும்போதும் உயிர்கள் போயிட்டு தான் இருக்கு. அங்கலாம் போயிட்டு அவர் என்ன ஆச்சு? எதுக்கு என்ன ஏதுன்னு ஒண்ணும் போய் கேட்கறது கிடையாது. விக்கிரவாண்டியில மாநாடு நடத்தும்போதும் உயிர் சேதம் ஆயிருக்கு. மதுரை மாநாட்டிலயும் உயிர் சேதம் ஆயிருக்கு. கரூர் மாநாட்டிலயும் உயிர் சேதம் ஆயிருக்கு. இதுல எண்ணிக்கை அதிகமா இருக்கு. ஆனா எல்லா மாநாட்டிலயுமே வந்து திமுகவுக்கு உட்பட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர்களும், அமைச்சர்களுமாட்ட இருக்கட்டும், யாரா இருந்தாலும் உடனே போய் நிக்கிறது வந்து திமுகவுல சேர்ந்தவங்க மட்டும் தான் போய் நிக்கிறாங்களே தவிர, தவேகாவினர் யாரும் போய் நிக்கிறது இல்ல. விக்கிரவாண்டியில வந்து மாநாட்டுல வந்து ஒரு 3 பேர் இறங்கும்போது, துறைமுக சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒருத்தர் இறந்தத வந்து அமைச்சர் பி.கே. சேகர்பாபு அவர்கள் உடனடியா அங்க போய் பார்த்து, இறுதி ஊர்வலத்துல கலந்துக்கிட்டு உதவித்தொகையும் வழங்கியிருக்காரு. அங்கேயும் தபாக்கினர் யாருமே வரல. விஜயோட பத்தி ஒரு நாளும் அத பத்தி பேசினதில்ல. ஏன் வந்து இவ்ளோ பேர் வராங்கன்னு தெரிஞ்சும், ஒரு லேடீஸ் தனியா, ஒரு ஜென்ட்ஸ் தனியா, ஒரு குழந்தைங்கள கூட்டு வராங்க. அதெல்லாம் எதுவுமே பார்க்காம ஒரு பேசிட்டே இருக்காருன்னா, இதுக்கு காரணம் வந்து அவரும், அவர பார்க்க வந்த தொண்டர்களுமே தவிர, இது யாருமே இத வந்து பொறுப்பேத்துக்க முடியாது. இந்த 40 பேர் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் இறந்துட்டாங்கன்னு சொல்லி விமான நிலையத்தில செய்தியாளர்கள் சொல்லும்போது, அப்ப வீடியோ விடணும்னு உங்களுக்கு தோணலையா? 2 நாள் கழிச்சு வீடியோ விடுறீங்க. 2 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு எழுதி குடுத்தாங்களா? ஸ்கிரிப்ட் பேப்பர் 2 நாள் கழிச்சு தான் உங்க கைக்கு வந்துச்சா பேசுறதுக்கு? உங்க தொண்டர்கள் செத்துருக்காங்க. உங்களுக்காக உயிர விட்டுருக்காங்க. குழந்தைங்க இறந்துருக்காங்க. அத பத்தி பேசுறதுக்கு கூட நீங்க வெளிய வரல. 2 நாள் தலைமறைவா இருந்துட்டீங்க. டிவில பார்த்தோன்னு ஒருத்தர் சொன்னாரு. அவர விட மோசமா இருக்கீங்களே! ஒருத்தர் அப்படித்தான் சொன்னாரு. "என்ன ஆச்சு? இந்த மாரி இந்த மாரி தூத்துக்குடியில இறப்பு நடந்ததுன்னா, நான் டிவில பார்த்துருக்கேன். பார்த்துட்டு சொல்றேன்னாரு." அதே மாரி தான் இப்ப நீங்க டிவில பார்த்ததா கூட சொல்லலையே. 2 நாள் கழிச்சு வந்து வீடியோல வந்து பேசுறீங்க. இப்ப நாளைக்கு உங்கள எப்படி தலைவரா ஏத்துக்கிறது முதல்ல? சராசரி மனிதாபிமானமே உங்ககிட்ட முதல்ல இல்ல. இதுல வேற இவரு பேசுறாரு. பாஜகல ஒருத்தர் காணாம போயிருந்தாரு ரொம்ப நாளா. இப்பதான் வெளிய வந்திருக்காரு. அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு. இது வந்து சதி. வாய்வு வந்து யாரோ தடவிட்டாங்க சதின்னு சொல்றாரு. ஏன் குஜராத் கும்பமேளா இதுல வந்து எல்லாரும் வாய்வு தான் தடவி செத்தாங்களா? இல்ல கூட்ட நெரிசல்ல யாரும் சாவலையா? என்னமோ அவரு முன்னாடி ஏதோ பண்ண மாரியே பேசுறாரே அவரு. ஏன் இவ்ளோ பேசுறவரு ஏன் விஜய் வந்து பார்க்கல? அவருக்கு தொண்டர்கள் இந்த மாரி இருக்கு. ஏன் அவர் எந்த அறிக்கையும் வெளியிடலன்னு ஏன் அவர் எந்த கொஸ்டினுமே கேட்கல? இதுல ஏன் இவங்க பாஜக இவ்ளோ அரசியல் பண்றாங்க? இத்தன பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க. ஃபங்கல் புயல் வந்துச்சு இவங்கலாம் எங்க போயிருந்தாங்க? அப்ப யாரும் வந்து பார்க்கலையே தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுல காசு குடுக்காம வஞ்சிக்கிற பாஜக, தமிழ்நாட்டுல எவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கு. வந்து யாருமே எட்டி பார்க்கவே இல்லையே! இது ஒரு பிரச்சனையா டெய்லி ஒருத்தர் வந்து பேசுறாங்களே! என்ன இதுல பேசுறாங்கன்னு தெரியலையே யாருமே! இது அவங்கலாம் அரசியலாக்க பார்க்குறாங்க. இதே வந்து ஆ ஆத்மா அர்ஜுன் சொல்றாரு, ஒரு குழந்தைய காணோன்ட்டு. அந்த குழந்தை கிடைச்சுச்சா? அந்த குழந்தை பெற்றோர் கிட்ட போய் சேர்ந்துச்சா? தன் தொண்டர்களுக்கு வந்து அத வந்து சொல்லணும். இந்த மாரி குழந்தை கிடைச்சா இல்லையான்னு. அத பத்தியும் அவரு கண்டுக்கல. கிளம்பி போயினே இருந்துட்டாரு. எத பத்தியுமே அவரு கண்டுக்கவே இல்ல. இப்படி ஒரு சராசரி மனிதாபிமானமே இல்லாத ஒரு தலைவரு, என்ன இதுல வந்து அரசியல் ஆரம்பிச்சாரு? என்னத்துக்கு தொடங்குனாருன்னு ஒண்ணுமே புரியலையே! தன்னோட சுய லாபத்துக்காக தொண்டர்களை பயன்படுத்தும் ஒரு தான் பின்னாடி வண்டியில போம்போது, தான் பின்னாடி தொண்டர்கள் பின்னாடி வராங்க. அது கூட கொஞ்சம் கூட எதுவும் சொல்றது கிடையாது. வராதீங்க, வீட்டுக்கு சேஃபா போங்கன்னு. லைட்ட ஆன் பண்ணி, ஆஃப் பண்ணி, லைட் ஆன் பண்ணி, ஆஃப் பண்ணி போடுறதுக்கு எதுனா அவர வச்சு படமா எடுக்குறாங்க. லைட் ஆன், லைட் ஆஃப், ஷூட் ஆன், ஷூட் ஆஃப்ன்னு சொல்றதுக்கு. இதுவே வந்து தூத்துக்குடி அமைச்சர் திருமதி கனிமொழி அவர்கள் வந்து வரும்போது, தொண்டர்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்த தொண்டர்கள நிறுத்தி, புகைப்படம் எடுத்து வீட்டுக்கு சேஃபா போங்க. இந்த மாரி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ இப்ப போடுறேன் பாருங்க நீங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள பத்தி ஒரு கேள்வி கேட்கிறேன். இதுவே காசு வாங்கிட்டு ஷூட்டிங்க்கு லேட்டா வருவீங்களா நீங்க? ஷூட்டிங்க்கு லேட்டா வரமாட்டீங்களா? மீட்டிங்க்கு வந்திருக்கீங்க. தன்னை பார்க்கறதுக்கு அவ்வளோ தொண்டர்கள் நிக்கிறாங்கன்னு கொஞ்சம் கூட ஒரு தலைவருக்கு உண்டான பொறுப்பு இல்லாம இப்படி லேட்டா வரீங்களே! இன்னைக்கு ஒரு தலைவன் தான் பண்ண தவற ஒத்துக்கிறானோ அவன் தான் உண்மையான தலைவன். எப்ப அடுத்தவன் மேல பழிய போட்டுட்டு
அடுத்தவங்கள வந்து பழி சொல்லிட்டு வீட்டிலேயே நீங்க பதுங்கி இருக்கிறதுனால நீங்க ஒரு உண்மையான தலைவரா ஆயிட முடியாது. மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நீங்க பண்றத. அவங்க பதில் சொல்வாங்க 2026ல.